அடுத்து பவுலுக்கு மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொன்னாலும் சில மேன்மை பாராட்டல்கள் உண்டு அவருக்கு. சில மேன்மை பாராட்டல் அவர் அறியாமல வரும். நான் யார் தெரியுமா, நான் 3ஆம் வானமறையிலும் போனவனாகும் என்றெல்லாம் சில வேளை அவருடைய உள்ளத்திலே நினைவு வரும். ஆனா ஆண்டவர் செய்கிற ஒரு அதிசயமான கிருபை, தெய்வ மக்களுக்கு ஆண்டவர் செய்கிற ஒரு அதிசயமான கிருபை என்னவென்றால், அவர் ஒருவரையும் மேன்மை பாராட்ட விடவே மாட்டார். மேன்மை பாராட்ட விடவே மாட்டார். ஏனென்றா தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? கிருபை கொடுக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏத்து நிற்கிறார். இதை எல்லாரும் நல்லா தெரிந்து கொள்ளணும். நான் நேற்றைக்கு சொன்னேன், நேற்றைக்கு தான் நினைக்கிறேன், ஒன்றை குறித்து நீ பெருமை பாராட்டாது. அழகா இருக்கிறேன், முகம் எல்லாம் அப்படி பளிச்சுன்னு இருக்குன்னா ஆண்டவர் பூன்னு சொல்லிடுவார், முகம் எல்லாம் கருத்து போகும். இல்லாட்டா முகத்துல வைசூரி புள்ளி விழுந்துரும். கர்த்தருக்கு சோத்து. நாம் பெரிய பராக்கிரமசாலி என்று மேன்மை பாராட்டினா ஆண்டவர் நீ ரொம்ப பராக்கிரமசாலி அப்பா என்று தொடுவார். அவ்வளவுதான். தொட்ட பிறகு என்ன ஆகும்? பராக்கிரமத்தை காணாது. கர்த்தருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. முந்தின நாட்கள்ல வர்மங்கள் தெரிந்தவர்கள் உண்டு. இங்க இருக்கிற சிலருக்கு கூட தெரியும் அப்படிப்பட்டவர்கள், வர்மம் உள்ளவர்கள். அவன் தொட்ட அவ்வளவுதான், எங்கேயோ வர்மத்துல தொட்டுட்டான், எழும்ப முடியல, அண்ணா அவ்வளவுதான். கர்த்தருக்கு சோத்திரம். எத்தனையோ நிபுணர்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்களும் இருப்பார்கள் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஆனா சின்ன பையனா இருந்த காலத்துல தெரியும். கர்த்தருக்கு சோத்திரம். அதற்குரிய இடத்துல அவர்கள் தொட்டார்களானா அப்பொழுது ஒன்றும் தெரியாது. 3 மாசம் கழித்து ஆளு செத்து போவான். தொட்டதுதான், மெல்ல தட்டினதுதான், காயம் இல்லை. ஆனா 3 மாசம் தான். 3 மாசம் கழித்து ஆளை காணாது. அதுக்கு இடத்துல தொட வேண்டிய இடத்துல தொட்டுருவான். நாம கவனம் இல்லாம பெருமை பாராட்டினோமானா அந்த பெருமைப்பட்ட இடத்தை ஆண்டவர், நம்ம நேசிக்கிற ஆண்டவர் தொட்டு விடுவார். இதுலதான் கவனமா இருக்கும். சிலருக்கு ஒன்றுமே தெரியவில்லை, அவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். ஒரு நாளும் ஒரு காரியத்தை குறித்தாலும் பெருமைப்பட்டு விடவே செய்யாத. படிப்பை பற்றி பெருமை பாட்டாத. கர்த்தருக்கு சோத்திரம். ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாத. எனக்கு இவ்வளவு இருக்கு, நாம் பெரிய ஆளாக்கும். ஒன்று மேல் எல்லாம் குப்பை. கர்த்தருக்கு சோத்திரம். டாட்டாவுடைய ஜேஆர்டி டாட்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். அவருடைய தகப்பனார் பார்சி, அவருடைய தாயார் பிரெஞ்சு லேடி. அவர் தன்னுடைய 89வது வயசுல அவர் சொன்னார், நான் திடீரென்று மரித்து போனா டோன்ட் மேக் எ ஃபஸ் ஆஃப் இட். அதை குறித்து ஒன்றும் பெருசா ஒன்றும் நடத்திடாதுங்க, நான் வெளிநாட்டில் செத்துடலாம் என்று நினைக்கிறேன்னு சொன்னார். அதே போல அவர் வெளிநாட்டுக்கு போன சமயம் அவர் செத்து போனார்.